Hello viewers, welcome to Fast Updates. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜீ தமிழ் கார்த்திகை தீபம் சீரியல் அப்டேட்டை பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை ஃபுல் வீடியோவை பாருங்கள். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கார்த்திகை தீபம் சீரியலோட அப்டேட் தான். ஸோ நேற்றுமே ரெகுலராக ஷூட் நடந்துச்சு. ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ தீபாவும் மைத்திலி அணி ஸோ அவங்களும் லாங் கேப்க்கு அப்புறமா டான்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சில அப்டேட் கொடுத்துருந்தேன் இல்லையா. ஸோ அப்போ அதே மாதிரி ஐஸ்வர்யா சுபரக்ஷா இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுமே சில ஷூட்டிங் ஸ்பாட் கார்த்திகை தீபம்லேருந்து குட்டி வீடியோ கிளிப்புமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவுமே இங்கே அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட்கான அப்டேட். ஸோ நேற்று எபிசோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நல்லாவே இருந்தது. எமோஷ்னல் கலந்த எபிசோட்ஸ், கார்த்திக் அபிராமியோட அந்த பாண்டிங் ஸோ எமோஷ்னலாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்து இந்த ட்ராக் முடிஞ்சாச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ரெகுலராக இந்த பரிகாரம் அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரியே ட்ராக் கொண்டு போயிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த ட்ராக் தான் இப்போ முடிஞ்சிருக்கு. திரும்பவும் பேக் டு ஹோம் ஷூட்டிங். ஸோ நேற்று கூட தீபா வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் அதில் வந்து அந்த டான்ஸ் வீடியோவுமே வீட்டில் இருந்த மாதிரி தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ ஃபைனலாக பேக் டு ஹோம் ஷூட்டிங் வந்தாச்சு. ஸோ அபிராமியை கொஞ்ச நாள் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ தீபா கேர் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி தான் வரும். ஸோ இப்போ ஆனந்தும் மீனாட்சி சேர்ந்துட்டாங்க இல்லையா. பட் மீனாட்சிக்கு இன்னும் வந்து ஆனந்த் மேலே இருக்க கோவெல்லாம் போகல. ஸோ இன்னொரு பக்கம் ரம்யா வேற எப்படி வந்து பிரிக்கலாம் அப்படின்ற பிளான் வேற நடுவில் வேற இவங்க நான் செஞ்ச பரிகாரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை வேற சொல்லிட்டு இருக்காங்க. பட் கார்த்திக் வந்து நீங்கள் பாடினால தான் தீபா அம்மா பழைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த எபிசோட்ஸும் நல்லா இருந்தது. ஸோ அப்கமிங் என்ன நடக்குது அப்படின்னு நாளை ப்ரிவியூவில் போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் நீங்கள் ஏன் தீபா பரிகாரம் பண்ண போகிறாங்க, இந்த விஷயம் ஏன் நீங்கள் எங்கிட்ட சொல்லலை அப்படின்ட்டு. ஸோ ரம்யா அப்படியே முடிக்கிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுதான் கேடி அப்டேட். உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா, இந்த வீடியோ பற்றின கருத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.